லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள பென்னிக்விக் மணிமண்டபத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்ன வைகோவினால் தான் ஆரம்பித்தது என்று சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதனால் நான் அவர் சொன்னதை எஸ்பி சொன்னதை நான் கேட்டுக்கொண்டேன். நான் காவல்துறை அதிகாரிகள் மிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்கிறார்கள். நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் முதலில் நன்றி தெரிவிக்கிறேன். இதில் நான் பேசுவது என் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு கூட்டம். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ்ந்து சிந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி தமிழக மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். 8 வருட காலம் இதிலே போராடி இருக்கிறோம். பஞ்சம், கொடுமையான பஞ்சம் வாட்டியது 18ஆம் நூற்றாண்டிலே. லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள். இந்த 5 மாவட்ட மக்கள் பஞ்சம் பிழைக்க வழியின்றி தவித்தார்கள். அந்த காலகட்டத்தில் தாது வருட பஞ்சம், அதற்கு பிறகு தொடர் பஞ்சங்கள் ஏற்பட்ட போது இந்த பென்னிக்விக் என்ற மாமனிதனும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே இருந்த இன்னும் ஸ்மித் போன்ற பல அதிகாரிகளும் கலெக்டரும் அப்பொழுது பாஞ்சோர் மன்னன் பாண்டிய மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதி இங்கு அணை கட்டலாம் என்று முடிவெடுத்தார்கள். அப்பொழுது திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு தவறுதலாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இது ஒரு சாசனம் எழுதி கொடுத்திருந்தார்கள். அதனால் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. 8000 ஏக்கருக்கு நமக்குத்தான் உரிமை உண்டு. அங்கே நீர் பிடிக்கின்ற இடத்துல 5 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னோம். அணை கட்டப்பட்டது. இடையில் பாதிப்பு ஏற்பட்ட போது சொத்துக்களை விட்டுக் கொண்டு வந்து அணையை கட்டினார். அணையின் தண்ணீரை நாம் பயன்படுத்தினோம். அந்த கட்டத்தில் நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அதற்காக உயிர் கொடுத்த ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்றைக்கு இல்லை. அவனுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன். இந்த மக்களை காப்பாற்ற தன்னை அழித்துக் கொண்ட அந்த வீர மகனுக்கு என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல ஒடுக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலே பிறந்த தலித் குடும்பத்திலே பிறந்த இடிமுழக்கம் சேகர் தன்னை மாய்த்துக் கொண்டான். இல்ல சாதி கிடையாது. ஒரு பையன் முக்குளத்தோர் பையன், ஒரு பையன் தலித் பையன். இதுல ஜாதி கடம் இல்ல. தன்னை அழித்துக் கொண்டான் இடிமுழக்கம் சேகர். அந்த வீட்டுக்கும் நான் போனேன். ஸ்டெர்லைட் வழக்குக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது ஏர்போர்ட்ல இறங்குற ஜெயபிரகாஷ் நாராயணன் இறந்துட்டார்னு அந்த இரவு அதிகாலையில் புறப்பட்டு நான் தேனிக்கு வந்தேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் உடம்பு தூக்கிட்டு போகும்போது நேரு சிலையை அடிச்சு உடைக்கணும் மக்கள் திரண்டாங்க. நான் கேட்டுக்கொண்டேன். போலீஸ் ஆபீசர் வந்து சொன்னார், யார் சொன்னாலும் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள், நீங்க சொல்லுங்க. திமுக, அண்ணா திமுக உள்ளிட்ட எல்லா கட்சி தோழர்களும் இருந்தார்கள். ஆனால் இந்த எளியவன் வைகோ சொன்ன பேச்சை கேட்டுக்கொண்டு அப்படியே நாங்கள் நடந்து சென்றோம். போலீஸ் அதிகாரிகள் எனக்கு நன்றி சொன்னார்கள். எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. தங்க தமிழ்ச்செல்வன் அன்றைக்கு என்னோடு நடந்து வந்தார். எனக்கு கட்சி வித்தியாசம் கிடையாது. சின்னமனூர்ல ராமமூர்த்தி ஒரு எளிய சமூகத்திலே, மிக குறைந்த சமூகத்திலே பிறந்த அந்த தம்பி தன்னை அழித்துக் கொண்டார். முல்லை பெரியார். இந்த 3 மாவீரர்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன். அதை போல பென்னிக்விக் அணை கட்டுகின்ற அந்த காலத்தில் லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள பென்னிக்விக் மணிமண்டபத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் அவர் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். அவர் பேசும்போது முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டது குறித்தும் அவர்களுக்கான பென்னிக்விக்கிற்கு மரியாதை செலுத்துவதாகவும் கூறி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக பொறியாளர்கள் தாக்கப்பட்டதற்கும் அவர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார்.